தமிழ் சான்றோர் பெருமக்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். இன்று நாம் திருக்குறளில் இன்பத்துப்பாலில் 109வது அதிகாரமாக உள்ள தகையணங்கு உறுத்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்றுள்ள 1087வது திருக்குறளை பற்றி அறியப் போகின்றோம். தகையணங்கு உறுத்தல் என்பதற்கு தலைவியின் அழகில் தலைவன் மயங்குதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 1087வது திருக்குறளுக்கு செல்வோம். கடா களிற்றின் மேல் கற்பனா மாதர் படா முளைமேல் துகில். கடா களிற்றின் மேல் கற்பனா மாதர் படா முளைமேல் துகில். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். மதம் பிடித்த ஆண் யானையின் கண்களை மறைக்கும் அலங்கார துணி போல் பெண்ணின் திமிர்ந்த மார்பை அவளுடைய ஆடை மறைத்திருக்கிறது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: மதம் பிடித்த ஆண் யானையின் கண்களை மறைக்கும் அலங்கார துணி போல் மங்கையின் திமிர்ந்த மார்பை அவளுடைய ஆடை மறைத்திருக்கிறது என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. நன்றி, வணக்கம்.